ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகியிருக்கிற தி ரிப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து மேட் டேமன், பென் அஃப்லெக் 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது போதைப் பொருள் கடத்தல் பிரிவில் இருக்கிற போலீஸா மேட் டேமன், பென் அஃப்லெக் இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தரை வந்து ஒரு குரூப் 2 பேர் வந்து முகமூடி போட்ட கொள்ளைக்காரங்க மாதிரி 2 பேர் வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. அது கொன்னது வந்து அவங்க டீம் ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனா வந்து எப்படி வந்து நம்ம ஆதாரமா பிடிக்கிறது அப்படின்னு வந்து இவங்களா ஒரு பிளான் போட்டு ஒரு செட்டப் ஒன்று பண்றாங்க. அந்த செட்டப்ல வந்து அந்த கொலைகாரன் அந்த ட்ராப்ல மாட்டினானா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தோட ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மாதிரி தான் போச்சு. ஏன்னா அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் அப்படின்னாவே ஏதோ ஒன்று வந்து புதுமையாக புகுத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு காட்சி, சண்டை காட்சி ஆகட்டும், ஏதோ ஒரு ஒரு ட்விஸ்ட் ஆகட்டும், ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லாத படம் வந்து ஒரு ஒரு சமமாகவே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாமல் ஒரு சமமாகவே போனனால இது வந்து ஒரு சுமாரான படம் தான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் டேமன், பென் அஃப்லெக் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பழைய படங்கள்லாம் இவங்களோட படங்கள்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து ரொம்ப செட்டிலாக தான் நடிச்சிருக்கிறாங்க. சரி, எப்படியோ வந்து அந்த ஆளுங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்க போலீஸ் குரூப்லயே வந்து ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் காப் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியோ பாஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு போதைப் பொருள் இருக்கு, இந்த இடத்துல பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து அங்க போய் ஒன்று அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டு வந்துடுறது தான் இவங்களோட வேலையே. இதை வந்து கரெக்டா மேட் டேமனோட பிளான் படி நடக்குது. அந்த டைம்ல அந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு $200 மில்லியன் வந்து பதுக்கி இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு, அந்த இடத்துக்கு போயி, அந்த $200 மில்லியன் கைப்பற்ற போகும்போது, ஒருத்தன் வந்து எப்படியோ ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி மாட்றான். அந்த மாட்டுனவன் யாரு? திருப்பி இன்னும் பிளான் பண்ணி போட்டு குடுத்தவன் யாரு? அப்படிங்கிறது தான் அவங்க தான் வந்து கொலைகாரங்கன்னு கண்டுபிடிச்சு, கடைசியா வந்து பழிவாங்கறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து ஒரு சுமாரான படம் தான். இது Netflixல இருக்கு. நீங்க வந்து பொழுது போகலைன்னா இந்த படத்தை வந்து ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துல வந்து அடல்ட் கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. வார்த்தைகள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஓகேஷான படம் தான். அதனால என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திங்க. நன்றி, வணக்கம்.